வளர்க. குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பார். வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக மகிழ்ச்சி. வெற்றிகரமான 5வது நாள் நிகழ்வு மிக சிறப்பாக அன்பர்கள் இணைந்து இந்த தெய்வீக பயிற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே ஆர்வம் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நிலைக்கட்டும். சரிங்களா? ஓகே. இன்னைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு உடல் ஆரோக்கியத்தின் ரகசியம். ஏன்னா ஒரு மனிதன் மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு என்ன தேவைன்னு நம்ம 2வது நாள் உரையில பார்த்தோம். உடல் ஆரோக்கியமும் மன அமைதியும் தான். சரிங்களா? நல்ல ஹெல்த், பீஸ் ஆஃப் மைண்ட், மன அமைதி, இந்த 2 இருந்தா போதும் ஒரு மனித வாழ்க்கையில 100% அவன் மகிழ்ச்சியா வாழ முடியும். வேற எதுவுமே தேவையில்லை. சரிங்களா? வேற வாழ்க வளமுடன். அன்பர்களே, அப்படியே மூச்சு காத்தையே கவனிச்சிட்டு இருங்க. ஐயா ஏதோ நெட் ப்ராப்ளம், இப்போ உள்ள வந்துருவாங்க. வாழ்க வளமுடன். சிவஸ்ரீயமா ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க, அதுக்கு கோவஸ்ட் கொடுங்க. ஓகே.
வாழ்க வளமுடன். ஓகே அன்பர்களே, அதாவது என்ன சொல்றதுன்னா, பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா உங்க பேட்சுக்கு மட்டும் நெட்வொர்க் கட்டாய் வருது. சரிங்களா? மற்ற பேட்ச் டெய்லி 4-5 பேட்ச் எடுக்கிறோம். அதுல இந்த அளவுக்கு இன்டர்நெட் கட் ஆகுறது இல்லை. உங்க பேட்ச்ல நிறைய அன்பர்கள் பயன்பெறதுனால நெட்வொர்க் கொஞ்சம் இஷ்யூ ஆகுது. சரிங்களா? ஓகே, எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்ம போயிடலாம். சரி, ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய பேர் நீங்க 12 மணி வரைக்கும் முயற்சி பண்ணுங்க. சரியானுங்களா? நம்ம லேட்டா வர்றதுக்கான சூழலா இருந்தா அதை பத்தி எந்த தாட்டும் நினைக்க வேண்டாம். சரிங்களா? நான் போற வரைக்கும் தவம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் அவர் பேசட்டும், இந்த சிந்தனை உரை நான் கேட்கணும், இப்படி எல்லாம் நீங்க கொஞ்சம் பேர் தாட் போட்டீங்கன்னா கூட இது என்ன ஆயிரும், போஸ்ட்பான் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க எண்ணங்களுக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கு. அதை பத்தி நம்ம பின்னாடி நிறைய பார்ப்போம். சரி, ஓகே ஓகே, இடையூறுக்கு மன்னிக்கணும். இனி முழுமையா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இறையர்களும் குருவர்களும் நமக்கு துணை புரியட்டும். சரி, ரைட். அப்போ ஒரு மனிதன் மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு 2 விஷயம் தேவைன்னு பார்த்தோம். ஒண்ணு உடல் அமைதி, இன்னொன்னு மன அமைதி. உடல் ஆரோக்கியம், மன அமைதி. அப்ப இந்த ஞானம் பெறுவது என்பது கூட மன அமைதிக்குள்ள அடக்கம் அப்படிங்கறத நான் சொன்னேன். சரிங்களா? சரி, இப்போ நாம இங்க இவ்வளவு பேர் இணைஞ்சிருக்கிறோம். நாம எதுக்காக இங்க இணைஞ்சிருப்போம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2 விஷயம் அது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒண்ணு, உடல் ஏதாவது ஒரு துன்பம் இருக்கிறது இணைஞ்சிருப்போம். இல்லாட்டி மனதில் ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னு இணைஞ்சிருக்கும். அல்லது வாழ்க்கையில் ஏதாவது சில பல சிக்கல்கள் இருக்கும். அது எப்படி எதிர்கொள்றதுன்னு உங்க மனசுக்கு தெரியல. ஆக்சுவலா வாழ்க்கையில சில சிக்கல்கள் அப்படிங்கிறது கூட உங்க மனதுல நீங்க எதிர்கொள்ள தெரிஞ்சிருச்சுன்னா அது வாழ்க்கை சிக்கல் கிடையாது. சரிங்களா? அப்ப அந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட மன அமைதிக்குள்ளதான் அடக்கம். சரி, அப்போ நம்ம லைஃப்ல இருக்கிற மொத்த பிரச்சனையை 2ஆ பிரிக்கிறோம். உடல் சார்ந்தது, மனம் சார்ந்தது. இன்னைக்கு நம்ம உடல் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரிங்களா? ஏன் உடல் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளணும்? முதல் விஷயம், சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது. எழுதிக்கோ. சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது. உடல் ஆரோக்கியம் இல்லாமல் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வது என்பது முடியாது. இவ்வளவுதான் கான்செப்ட். சரிங்களா? அப்ப நம்ம மகிழ்ச்சியா வாழணுங்கிறதுக்கான அடிப்படை தகுதி, முதல் தகுதி உடல் ஆரோக்கியம் தான். உடல் ஆரோக்கியம் போயிருச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கிற எல்லா சந்தோஷமும் போயிடும். அது தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன் உடல் ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படின்னு முதல்ல நம்ம தெரியணும். உடம்பினை முன்னம் இழுக்கண்டிருந்தேன். சரிதானா? ஒரு சித்தர் பாடுறாரு, உடம்பினை முன்னம் இழுக்கண்டிருந்தேன். இந்த உடம்பு கேவலமான உடம்பு, இழுக்கான உடம்பு, நாத்தம் பிடிச்ச உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். உடம்பினுக்குள்ளே உருப்பொருள் கண்டேன். இந்த உடம்புக்குள்ள யாரு இருக்கா? இந்த இறைவன் இருக்கிறான்னு நான் பார்த்தேன். உடம்பினுக்குள் உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே. இந்த உடம்பை ஏன் நல்லா பார்த்துக்கணும்? இறைவன் எங்க இருக்கிறான்? உங்க உடலுக்குள்ள இருக்கிறான். சரிங்களா? உங்க உடலுக்குள்ள இருக்கிறான் இறைவன். அப்ப நீங்க உடலை சரியா வச்சுக்கிறது அப்படிங்கிறது அந்த இறைவனை சரியாக வைத்துக் கொள்வது போல. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம்னு உங்களுக்கு பலமுறை சொல்லியாச்சு. இப்ப யாரெல்லாம் இந்த உடலை மதித்து போற்றி பாதுகாக்கிறாங்களோ அவங்களுக்கு இன்பம் நிச்சயமாக இருக்கும். யாரெல்லாம் இந்த உடம்பை மதிக்காம இதை பாதுகாக்காம அலட்சியமா விடுறோமோ அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கெட்டு நோய்கள் வரும், துன்பம் வரும். சரிங்களா? அப்ப அந்த விதத்துல இந்த உடம்பு என்பது இறைவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். சரிங்களா? இப்போ இந்த உடல் ஆரோக்கியத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு சில பாயிண்ட் மட்டும் சொல்றேன் நான். இப்போ உங்க உடல் ஆரோக்கியமா இல்ல, நோய்வாய்ப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எதையெல்லாம் இழக்க வேண்டி வரும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. உடல் ஆரோக்கியமா இல்லைன்னா நீங்க எதையெல்லாம் இழக்க வேண்டி வரும். ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட முடியுமா? ஒரு மேரேஜுக்கு போறீங்க, முதல் மேரேஜுக்கு போக முடியுமா? போகவே முடியாது. சரி, வீட்லயே ஒரு பிரியாணி வாங்கிட்டு வர்றாங்க, சரியா? உட்காந்து உங்களால சாப்பிட முடியுமா? உடம்பு கெட்டு போச்சு.
நல்லா சாப்பிட முடியாது. டிவி பார்க்க முடியுமா? முடியாது. பாட்டு கேட்க முடியுமா? முடியாது. நண்பர்களோட கலந்து பேச முடியுமா? முடியாது. செல்போன் நோண்ட முடியுமா? முடியாது. சரிங்களா? பொருள் ஈட்ட முடியுமா? வேலைக்கு போக முடியுமா? சம்பாதிக்க முடியுமா? முடியாது. சம்பாதிச்ச பொருள் அனுபவிக்க முடியுமா? முடியாது. உறவுகளோட இணக்கமா மகிழ்ச்சியா வாழ முடியுமா? முடியாது. சொத்து பத்தையெல்லாம் வச்சு அனுபவிக்க முடியுமா? முடியாது. நல்ல எண்ணம் உருவாகுமா நம்ம மனசுல? உடம்பு சரியில்லாதப்ப புலம்பிட்டு கவலைப்பட்டுட்டு இருப்போமா? பாசிட்டிவா இருப்போமா? சரிங்களா? நம்மளால சமுதாயத்துக்கு நன்மையா? நம்மளால சமுதாயத்திற்கு பாரமா? சரிங்களா? அப்ப நம்ம உடல் நலம் கெட்டு போச்சு அப்படின்னா உலகத்துல எந்த பொருளும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்காதுன்னு முதல்ல நீங்க புரிஞ்சுக்க. இந்த உடலை கொண்டுதான் இந்த உலக இன்பத்தை நம்ம அனுபவிக்கிறோம். அப்ப இந்த உடல் கெட்டுருச்சுன்னா உலக இன்பம் கெட்டுவிடும். மொத்த இன்பம் போயிடும். உதாரணத்துக்கு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி நேரடியா கேட்கிறேன். நீங்க பிறந்ததுல இருந்து இத்தனை நாள் இதுக்குள்ள 20 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் எல்லாருமே இருக்கீங்க. பிறந்ததுல இருந்து இத்தனை நாளா நீங்க எந்த விதத்துல சந்தோஷமா இருந்தீங்க? யோசிச்சு பாருங்க. எந்தெந்த விதத்துல எல்லாம் நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஒன்று, இந்த கண்களை கொண்டு பார்த்து சந்தோஷமா இருந்திருப்பீங்க. உங்களுடைய உறவினர்களையோ நண்பர்களையோ இயற்கை காட்சிகளையோ சினிமாவையோ பார்த்து சந்தோஷம் கண்ணை கொண்டு, அல்லது நல்ல விஷயங்களை கேட்டு சந்தோஷம். இந்த காதை கொண்டு கேட்டு சந்தோஷம். அது சொற்பொழிவோ பாடலோ இசையோ. சரிங்களா? நல்ல வாசனை இந்த மூக்கை கொண்டு நுகர்ந்து சந்தோஷத்தை அனுபவிச்சிருப்போம். இந்த நாக்கை கொண்டு நல்ல டேஸ்ட உணர்ந்து சந்தோஷத்தை அனுபவிச்சிருப்போம். இந்த வாயை கொண்டு பேசி மகிழ்ச்சியா சந்தோஷமா இருந்திருப்போம் சிரிச்சிட்டு. இந்த உடலை கொண்டு தொடு உணர்வுல சந்தோஷத்தை அனுபவிச்சிருப்போம். இன்க்ளூடிங் பாலுணர்வு வரைக்கும் இந்த உடலை கொண்டுதான் அனுபவிக்கிறோம். அது போக இந்த மூளையை கொண்டு சிந்திச்சு கொஞ்சம் சந்தோஷத்தை அனுபவிச்சிருப்பீங்க. நல்லதை சிந்திச்சா சந்தோஷம் வரும். இத தவிர இந்த 6 விஷயம், ஒண்ணு கண்ணு, மூக்கு, வாயு, தோல், காது, மூளை. இத தவிர உங்க வாழ்க்கையில பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது நீங்க சந்தோஷம் அனுபவிச்சிருக்கீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். நீங்க ரூம் போட்டு யோசிச்சாலும் வராது. இவ்வளவுதான் அனுபவமே. பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த 6ஐ கொண்டுதான் சந்தோஷத்தை அனுபவிச்சீங்க. இனி வாழ்நாள் முழுக்க இந்த 6ஐ கொண்டுதான் சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்கணும். சரிங்களா? அதனாலதான் ஔவையார் சொன்னாங்க, கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிதுன்னு. சும்மா சொல்லல. கண்ணுங்கிறது ஒண்ணு இல்லைன்னா பார்க்கிற சந்தோஷம் போச்சு. கண் இல்லாதவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்க, கண்ணனுடைய அருமை தெரியும். காதுன்னு ஒண்ணு இல்லைன்னா உலகத்துல எவ்வளோ பெரிய அற்புதமான இசையா இருந்தாலும் நீங்க கேட்க முடியாது. உலகம் முழுக்க நீங்க சென்று சுத்தி பார்க்கலாங்க. பட் இந்த கண்ணை கொண்டுதானே பார்க்க வேணும். உலகத்தில் இருக்கிற எல்லா உணவையும் ருசிக்கலாம். இந்த நாக்கை கொண்டுதானே ருசிக்க வேண்டும். உலகத்தின் எல்லா இசையும் கேட்கலாம். இந்த காதை கொண்டுதானே கேட்க வேண்டும். இல்லாட்டி போச்சே. இப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. நாம சந்தோஷமா வாழ்றதுக்கான அடிப்படை காரணம் நம்முடைய உடல், அதில் இருக்கிற புலன்கள், மூளை. அப்ப இனி நீங்க வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா இருக்கணும்னா இந்த புலன்களும் நம்ம மனசும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அது எங்க இருக்கு? இந்த உடல்ல இருக்கு. அப்ப உடல் கெட்டா இந்த புலன்களும் மூளையும் கெட்டு போயிரு. புரிஞ்சுதுங்களா? அப்ப நீங்க இந்த உலகத்துல மகிழ்ச்சியா வாழ்றதுக்கான முதல் தகுதி உங்க உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளும். உடல் நலம் கெட்டுருச்சு அப்படின்னா எத்தனை கோடி இருந்தாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி வராது. சரிங்களா? சரி, ஒரு விஷயம் நான் சொல்றேன். உங்க உடலினுடைய மதிப்பு என்ன?
இப்ப நம்ம கிட்ட இந்த கேள்வி கேட்டேன்னா எனக்கு தெரியல, கேட்ட மாதிரி ஞாபகம் இல்லை. ஏன்னா நிறைய வகுப்புகள் எடுக்கிறதுனால சில இடத்துல கேட்டிருப்பேன். சரி, இல்லாட்டினாலும் பரவாயில்ல, நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறேன். உங்க உடலில் உங்ககிட்ட இருக்குது, சரிங்களா? சரி, இப்ப இதனுடைய மதிப்பை பற்றி நாம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அப்பதான் அந்த ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான முக்கியத்துவம் தெரியும். அதாவது குரங்கு கையில செல்போனை கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணும்? சில இடங்கள் நாங்க ஆழியர் எல்லாம் போறப்ப சிலரோட பர்ஸை பிடுங்கிட்டு போயிரும் மேல குரங்கு. அங்க நிறைய குரங்கு இருக்கு. அங்க மேல போய் பிச்சு பிச்சு போடும். கவரை பிச்சு போடும், அதுக்கு மேல இருக்கிறது பிச்சு போடும். அப்புறம் மேல இருந்து டொம்முன்னு போட்டுரும். 20,000 50,000 ரூபாய் மொபைலா இருக்கு. குரங்கு கையில பூமாலை கிடைச்சா என்ன பண்ணும்? ஏன் அப்படி பண்ணுது? அதனோட வேல்யூ அதுக்கு தெரியல. உங்க வீட்டுல ஒரு தங்க கமல் வச்சிருக்கீங்க, ஒரு கவரிங் கமல் வச்சிருக்கீங்க, ஒரு வைர கமல் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த வைர கமலை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ரொம்ப பத்திரமா, இல்லையா? ரொம்ப ரொம்ப பத்திரமா ஹேண்டில் பண்ணுவோம். தங்கத்தை பத்திரமா ஹேண்டில் பண்ணுவோம். கவரிங்க சும்மா கேஷுவலா ஹேண்டில் பண்ணுவோம். தூக்கி அங்க போடுவோம், இங்க போடுவோம், பாத்ரூம்ல போடுவோம். ஏன்? வேல்யூ. அப்போ அது மாதிரி இந்த உடம்போட வேல்யூ நமக்கு தெரியல. சரி, வேல்யூ தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? இப்போ இங்க இருக்கிற ஒரு ஆயிரக்கணக்கான நண்பர்கள்ல எவ்வளவு பேருட்ட 1,00,00,000 ரூபாய் சொத்து இருக்கு? சரிங்களா? 1,00,00,000 ரூபாய் சொத்து. சும்மா சொல்லுங்கய்யா, நான் ஒண்ணும் உங்களோட ஃபீஸ் எல்லாம் கேட்க போறது இல்லை. நீங்க 1,00,00,000 வச்சிருந்தாலும் 10,00,00,000 வச்சிருந்தாலும் சரிதான், யாரும் ஃபீஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்க. இருக்கும் இல்லையா? கொஞ்சம் பேர்கிட்ட இருக்கும், கண்டிப்பா இருக்கும், சரிங்களா? சரி, இங்க இருக்கிறவங்கள 100,00,00,000 ரூபாய் சொத்து எவ்வளவு பேர்கிட்ட இருக்கு? சும்மா சேட் பண்ணுங்களேன். எஸ் ஆர் நோ. எஸ்னா எஸ், நோனா நோ. யூடியூப்ல இருக்கிறவங்களும் போடலாம். இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாருமே போடுங்க, சரிங்களா? 100,00,00,000 ரூபாய் சொத்து இருக்கா? 100,00,00,000 ரூபாய் சொத்து இருந்தா நாங்க உங்களை வீட்டுக்கு வந்த சொல்லி பயிற்சி நடத்த சொல்லி கத்துக்கிட்டு இருப்போம், சரிங்களா? ஓகே. 100 கோடி சொத்து இல்ல, யார்கிட்டயும் இல்லையா? எஸ்ன்னு ஒரு இடத்துல கூட தகவலே வரலையே. ஓகே, ரைட்டு. மெசேஜ் போமானேதா? ஓகே, சரி. எஸ்ன்னு யாரோ விஜயா சம்பத் அவங்க மட்டும் எஸ்ன்னு போட்டிருக்காங்க, மற்றவங்க எல்லாரும் நோ போட்டிருக்காங்களே, சரிங்களா? ராதாமா எஸ் போட்டிருக்காங்க. ஓகே, சூப்பர். நோ. 100 கோடி இல்ல. 100 கோடி இருந்தா நாங்களாம் எப்படி இருப்போமா சார்? இதுமா சார், சான்ஸே இல்லை, இல்லையா? சரி, ஓகே. ஓகே, இந்த சேட் எல்லாம் பண்ணி பழகிக்கோங்க, சரியாங்களா? யாரோ 1 கோடி மட்டும் இருக்குதுங்க ஐயா கிட்டேன்னு போட்டிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ மேக்சிமம் நோ தான், 99% நோ தான் போட்டிருக்கீங்க. யாரோ ஒரு சிலர் எஸ்ன்னு போட்டிருக்கீங்க, அவங்க ஆல்ரெடி வகுப்பு அட்டன் பண்ணவங்கள இருக்கலாம். சரி, இப்போ உங்க எல்லாருக்கும் 100 கோடி சொத்து கொடுக்குறோம், சரிங்களா? பில் கேட்ஸ் கூட ஒரு டைப் பண்ணி, டாட்டால ஒரு டைப் பண்ணி உங்க எல்லாருக்கும் 100 கோடி சொத்து கொடுக்குறோம், சரிங்களா? என்ன கேட்குறோம்? உங்க ஹார்ட்டை மட்டும் கொடுத்துருவீங்களா? ஹார்ட் இருக்குல்ல, அது என்ன சைஸ்? உங்க கை முஷ்டி அளவு தான் உங்க ஹார்ட். ஒரு 300 கிராம் இருக்குது, 1/4 கிலோ, கொஞ்சம் எச்சா இருக்குது. உங்க ஹார்ட்டை மட்டும் எடுத்துக்கலாமா? 100 கோடி கொடுக்குறோம். எவ்வளவு பேர் தயார்? எஸ் சார் நோ, சரிங்களா? அதுவும் நோவா? என்னங்க 100 கோடி கொடுக்குறோன்னு சொல்றோம், கொடுக்க மாட்டேங்கிறீங்க, சரிங்களா? சரி, ஹார்ட் வேண்டாம், அது ஒண்ணுதான் இருக்குது. கிட்னி 2 இருக்குல்ல, 2 கிட்னி எடுத்துக்கலாம். 2 கிட்னியும் எடுத்துக்கிறோம், 100 கோடி கொடுக்குறோம். தயாரா? அதுக்கும் தயார் இல்லையா? சரி, வேற என்ன எடுக்கலாம்? கல்லீரல் எடுத்துருவோமா? 100 கோடிக்கு மொத்த கல்லீரலையும் எடுத்துருவோமா? சரிங்களா? அதுவும் ஆகாதா? நுரையீரல்? அதுவும் ஆகாதா? சரிங்களா? ஓகே, யாரோ ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்க, ஸ்கிரீன் ஷேர் பண்ண வேண்டாம். ஓகே,
யாரோ ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்க? பவ்யாஸ்ரீ ஸ்கிரீன் ஷேர் பண்ணாதீங்கம்மா. ஓகே, குட். ஓகே, அப்ப 100 கோடி கொடுத்தா என்ன கொடுப்பீங்க? சரி, இதெல்லாம் கொடுத்தா உயிர் போயிடும், அதனாலதான் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. கண்ணை மட்டும் நோண்டிக்கலாமா? 100 கோடி வாங்கிட்டு கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்களா? அதையும் கொடுக்க மாட்டீங்களா? சரி, ஒரு சுண்டு விரல் வெட்டிக்கலாமா? சுண்டு விரல் மட்டும் வெட்டி எடுத்துருவோமா? அப்போ அதையும் கொடுக்க மாட்டோம். அப்புறம் என்னதான் கொடுப்பீங்க? முடி வேணா கொடுப்பேன் சார். சரிங்களா? நகத்தை வேணா வெட்டிக்கு எச்சா இருக்கிறத. சரி, அது பார்த்து அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை கொடுங்க. யோசிச்சு பாருங்க, உங்க உடம்போட வேல்யூ என்ன? 100 கோடி இல்ல, 1000 கோடி கொடுத்தாலும் கொடுக்க மாட்டீங்க உங்க ஹார்ட்டை. லட்சம் கோடி கொடுத்தாலும் கொடுக்க மாட்டீங்க உங்களோட கிட்னி ரெண்டையும். ஏன்னா அது இல்லாம நம்ம வாழ முடியாது. இப்ப சொல்லுங்க, உங்க உடலோட வேல்யூ என்ன? எவ்வளவு கொடுத்தா உங்க ஹார்ட் கொடுப்பீங்க? எத்தனை கொடுத்தாலும் கொடுக்க மாட்டீங்க, அப்படித்தானே? அப்ப எத்தனை கோடி கொடுத்தாலும் கொடுக்காத ஒரு பொக்கிஷம் உங்க ஹார்ட். விலை மதிப்பற்ற ஒரு பொக்கிஷம் உங்க லங்ஸ், உங்க கிட்னி, உங்க லிவர். புரியுதா உங்களுக்கு? இது அப்படியே நம்ம வச்சிருக்கிறோம். யோசனை பண்ணி பாருங்க. சரிங்களா? ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து வாங்குற செல்போனுக்கு இருக்கிற மரியாதை எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது இந்த உடலுக்கு இருக்கா? யோசிச்சு பாரு. கண்டிப்பா கிடையாது. இது வரைக்கும் நமக்கு இப்படி ஒரு சிந்தனையே வரல. இறைவன் கொடுத்த விலை மதிப்பற்ற பொக்கிஷம்ங்க இது. எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. அது இப்படி எப்படி நம்ம வச்சுக்கணும்? இனிமேல் இதை நல்லா பார்த்துக்கணும். இதனால் வரைக்கும் இதனோட வேல்யூ தெரியல. இந்த ஹார்ட் அம்மா வயிற்றுக்குள்ள இருந்து துடிச்சிட்டு இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் துடிக்குது. ஒரு நிமிஷத்துக்கு 72 முறை, இல்லையா? ஒரு நாளைக்கு 1,00,000 முறை துடிக்குது. ஒரு வருஷத்துக்கு 4 கோடி முறை துடிக்குது. இப்ப எனக்கு 40 வருஷம் ஆச்சு. 160 கோடி முறை துடிச்சிருக்கு என்னோட ஹார்ட் எனக்காக. 160 கோடி முறை துடிச்சிருக்கு. ஒரு 2 நிமிஷம் துடிக்காம நின்றுச்சுன்னா என்ன பாடுபடுறோம்? யோசிச்சு பாருங்க. அதுக்கு எத்தனை ட்ரீட்மெண்ட், எத்தனை லட்சம் செலவு, அதை மறுபடியும் துடிக்க வைக்கிறது. ஒரு நிமிஷம் துடிக்கலைன்னா அவ்வளவுதான், முடிஞ்சது. ஒரு நிமிஷம் துடிக்க வைக்கிறதுக்கே 5 லட்சம் 10 லட்சம் செலவு பண்றீங்களே, ஒவ்வொரு நிமிஷம் துடிக்கிறதுக்கு எத்தனை கோடி கொடுப்பீங்க? தானா ஆக்சிஜன் உள்ள போகுது, கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது, தானா நடக்குது. 24 மணி நேரம், ஒரு நாளைக்கு 21,600 முறை நடக்குது. இது நடக்காம விட்டுருச்சுன்னா நீங்க ஆக்சிஜன் வச்சீங்கன்னா எவ்வளவு செலவாகுறது? தானா டயாலிசிஸ் நடக்குது கிட்னில. அது தானா நடக்கலைன்னா நீங்க போய் மிஷின் வச்சு எடுத்து டயாலிசிஸ் பண்றதுக்கு எவ்வளவு செலவு பண்றீங்க? யோசித்து பாருங்க. இந்த உடல் என்பது மிகப்பெரிய பொக்கிஷம். இதுக்குள்ள கோடி கோடிக்கான சொத்து இருக்குது. இதை நல்லா பார்த்துக்குங்க. எத்தனை கோடியை வச்சு இதை வாங்க முடியாது. இதை வச்சு நீங்க எத்தனை கோடி வேணா சம்பாதிக்கலாம். இல்லாட்டி எவ்வளவு பெரிய பணக்காரங்க, அவங்க வீட்டு இல்லாத பணமா? மைக்கேல் ஜாக்சன், அவருக்கு இல்லாத பணமா? சரிதானுங்களா? ஆப்பிள் அதனோட நிறுவனர் ஸ்டீவ் ஜாப்ஸ், உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர், அவர்கிட்ட இல்லாத பணமா? ஜெயலலிதா எடுத்துங்க, அவங்க வீட்டு இல்லாத பணமா? ஆனால் உடல் ஆரோக்கியம் போச்சு, எல்லாம் போச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அப்ப நீங்க மகிழ்ச்சியா வாழணும்னா இந்த விலை மதிப்பற்ற பொக்கிஷத்தை நல்லா வச்சுக்கணும். இத கண்டபடிக்கு யூஸ் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில எல்லா துன்பத்தையும் நீங்க அனுபவிப்பீங்க. யாராலையும் தடுக்க முடியாது. உடல் கெட்டுச்சுன்னா மனசு கெட்டு போயிடும். எப்ப கோபம் வரும்னு பாருங்களேன். உடல் எப்ப கெடுதோ அப்ப கோபம் எச்சாகும். உதாரணத்துக்கு இப்ப நீங்க வீட்டுக்குள்ள வர்றாங்க, உங்க வீட்டுக்காரர் சாயங்காலம் வேலை முடிச்சுட்டு வர்றாரு. அம்மா ஒரு டீ போடுமா அப்படின்னு சொல்றாரு. உங்க உடம்பு நார்மலா இருக்கு. நீங்க எந்திரிச்சு போய் ஜாலியா டீ போட்டு கொண்டாந்து இந்தாங்க குடிங்கன்னு குடிப்பீங்க. இதே உங்களுக்கு தலைவலியே இருக்குன்னு வச்சுக்கோங்க. தலைவலியே இருக்கு. அவர் சொல்றாரு, ஏமா ஒரு டீ போடுமா.
ஆனா போங்க, எனக்கே தலைவலியே இருக்கு, இவருக்கு வேற டீயை போடு அதை போடுங்க, போய் நீங்களே வச்சு குடிங்க. கோவம் வருதா? குடும்ப அமைதி கெட்டுருச்சா? சொல்லுங்க. நிம்மதி போயிருச்சா? அது சண்டையா வருதா? இப்ப ஏன் கோபம் வருது? உங்க உடம்பு கெட்டுச்சுன்னா கோபம் வரும். உங்க உடம்பு கெட்டுச்சுன்னா கவலை வரும். உங்க உடம்பு கெட்டுச்சுன்னா பயம் வரும். உங்க உடம்பு கெட்டுச்சுன்னா நம்பிக்கை இருக்காது. உங்க உடம்பு கெட்டுச்சுன்னா மனசு கெட்டு போயிடும். மனதுல கெட்ட கெட்ட எண்ணங்கள் சிந்தனைகள் வரும். தவறான எண்ணங்கள் சிந்தனைகள் வரும். உடம்பு கெட்டுருச்சுன்னா உடலுக்குள்ள அவ்வளவு விஷயம் இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த உடலை ஆரோக்கியமாக நம்ம வைத்துக் கொள்ளணும். ஏன்னு புரியுதா? ஒன்று, நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்றதுக்கு இது ஒண்ணுதான் வழி. உங்க மன அமைதியா இருக்கணும்னா உடல் ஆரோக்கியமா இருக்கணும். உங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு உடல் நலம் கெட்டு போச்சுன்னா குடும்ப அமைதி போயிடும். யோசித்து பாருங்க. வீட்டுல ஒருத்தர் படுத்த படுக்கையா கிடக்குறார், நீங்க நிம்மதியா இருப்பீங்களா? உள்ள சந்தோஷமா இருப்பீங்களா? ஆடிப்பாடி ஜாலியா இருப்பீங்களா? பிக்னிக் போவீங்களா? சொல்லுங்க. ஒருத்தர் உடல் நலம் கெட்டா மொத்த குடும்பமும் பாதிக்குதா இல்லையா? எத்தனை பொருளாதார இழப்பு! நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க 10 வருஷம் 20 வருஷம் போராடி சேர்த்த பணம் 10 நாள் ஆஸ்பத்திரி போய் போயிடும். ஏன்னா இந்த உடம்பு அவ்வளவு வேல்யூ. இதை சரி பண்றதுக்கு அவ்வளவு காஸ்ட். சரிங்களா? ஒரு மைல்டு அட்டாக் வந்துச்சு, போயிட்டு வந்தா 10 லட்சம் போச்சு. குருவி கூடு கட்டுற மாதிரி சேர்த்தணும். மாசம் 1000, 2000, 5000, 10,000 சேர்த்து 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 இப்பதான் ஒரு 10 லட்சம் வந்து ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சோம். ஒரே ஒரு மைல்டு அட்டாக் 10 லட்சம் போச்சு, 20 லட்சம் போச்சு. பல வருஷம் சேர்த்த பணம் 10 செகண்ட்ல போயிடும் உங்களை விட்டு. கவனமா இருங்க. பொருளாதார இழப்பு, உடல்நலம் போயிருச்சுன்னா உறவுகள்ல மகிழ்ச்சி இருக்காது. சரிங்களா? இன்னும் நல்லா சொல்ற, புரிஞ்சுக்கோங்க. இது வந்து முக்கியமான பாயிண்ட். உங்க வீட்டுல ஒருத்தர் உடம்பு சரியில்லாம படுத்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. எந்திரிக்க முடியல, யூரின் மோஷன் போக முடியல, அப்படியே படுத்த படுக்கையா கிடக்கும். சரிங்களா? இப்ப அவரை பார்த்து நீங்க என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க, என்ன சொல்லுவீங்க? ஒரு நாள் பார்ப்பீங்க, 2 நாள் பார்ப்பீங்க, ஒரு வாரம் பார்ப்பீங்க, 10 நாள் பார்ப்பீங்க. மாச கணக்குல இருக்கிறாருன்னு வச்சுங்க. இது எப்ப செத்து தொலைன்னு நினைக்க மாட்டீங்க? உண்மையே சொல்லுங்க. யாரா இருந்தாலும் நினைப்போமா இல்லையா? அதுக்கு பீ மூத்திர வலிக்கிறக்கா நான் வந்தேன் சொல்லுவோமா மாட்டோமா? சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே நிலைதான் உங்களுக்கும் எனக்கும். உங்க வீட்டுல ஒரு ஃபேன் ஓடுது. ஃபேன் ஓடுது. அது ஓடிட்டு இருக்கிற வரைக்கும் தான் வீட்டுல மாட்டிருப்பீங்க. ஓடுறது நிறுத்திடுச்சுன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் போய் ரெடி பண்ணிட்டு வர்றீங்க. கொஞ்ச நாள் ஓடுது, மறுபடியும் அப்புறம் ஓடல. ரெடி பண்ணாலும் சரியாகல. இப்ப என்ன பண்ணுவீங்க? அதிக வச்சு தூக்கி குப்பையில போட்டுருவீங்க. காயலாங்கடைக்கு போட்டு 50 ரூபா வாங்கிடுவீங்க. அப்படித்தானே? அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க அன்பர்களே. ஃபேன் ஓடுற வரைக்கும் தான் வேல்யூ. ஓட்டத்தை நிறுத்தினா குப்பையில போட்டுருவோம். லைட் எரியிற வரைக்கும் தான் வேல்யூ. எரியலைன்னா தூக்கி குப்பையில போட்டுருவோம். அது போல நீங்களும் ஓடுற வரைக்கும் தான் வேல்யூ. எனக்கும் அது பொருந்தும். ஓட்டத்தை நிறுத்தி நீங்க தூக்கி குப்பையில போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆமா. அதனால தயவு செஞ்சு உங்க வாழ்நாள் முழுக்க நீங்க ஓடுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓடுறதுன்னா இயக்கத்தில் இருக்கணும். உங்க வேலையை நீங்களே செஞ்சுக்கணும். நிறைய பேர் சாமி கிட்ட கும்பிடுவாங்க, படுத்து காலையில் அப்படியே போயிடணும் சாமி, இழுத்துட்டு மட்டும் கிடக்கக்கூடாது. இதுதான் மிகப்பெரிய வரம். இதெல்லாம் சும்மா வரம் கேட்டா மட்டும் சாமி கொடுத்துருவாரா? நீங்க உடம்ப ஆரோக்கியமா வச்சீங்கன்னா சொல்லிட்டு போலாம். இங்க பாரு, இந்த டேட்டு இந்த டைம்ல நான் போயிடுவேன், கரெக்டா பாத்துங்க, அப்படி போலாம். அப்படியெல்லாம் போனவங்க இருக்காங்க நம்ம முன்னோர்கள். இப்ப ஏன் இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு கேன்சர், இவ்வளவு பிரச்சனைகளோட ஏன் மக்கள் இழுத்து போராடி துன்பப்படுறாங்க? இந்த உடம்போட வேல்யூ தெரியல. உடம்ப கெடுத்து சின்னாபின்னப்படுத்திட்டு இருக்கிறோம். செயலுக்கு விலை வருமா வராதா?
உடம்ப கெடுத்தீங்கன்னா உடம்புல நோய் வரும். இந்த உடம்பு தனக்குத்தானே கியூர் பண்ற மாதிரி சிஸ்டத்தை இறைவன் வச்சிருக்கிறான். கையை அறுத்து விட்டுருங்க, தானா கியூர் ஆகுமா ஆகாதா? சொல்லுங்க, ஆகுமா ஆகாதா? கண்டிப்பா ஆகும். நீங்க எல்லாம் போய் உள்ள விட்டவெல்லாம் வேண்டாம், அதுவே கியூர் ஆகும். எலும்பு முறியுது இல்ல, டாக்டர் என்ன 2 எலும்பை எடுத்து வச்சு ஃபெவிகால் போட்டு ஒட்டுறாங்களா? அப்படி ஒட்ட முடியுமா? 2 எலும்பை எடுத்து வச்சு போல்டு போட்டு டைட் பண்ணி வச்சிருவாங்க. அதுவா தான் சேரணும். எலும்பு தானாதான் சேரணும், தசை தானாதான் சேரணும். புரியுதா இல்லைங்களா? இந்த உடம்பு தனக்குத்தானே குணப்படுத்துற மாதிரி சிஸ்டம் இறைவன் பண்ணியிருக்கிறான். ஆட்டோமேட்டிக் கியூரிங் சிஸ்டம். நான் முதல்லயே சொன்னேன், தும்மல் வந்து குப்பை உள்ள போனா தும்மல் வந்துடும், கெட்ட பொருள் உள்ள போனா வாந்தி வந்துடும், கிருமி அதிகமாயிடுச்சுன்னா காய்ச்சல் வந்துடும், உள்ள கெட்டது அதிகமா இருந்தா சளி பிடிச்சிரும். சளி பிடிக்கிறது நல்லது, உங்களோட இம்யூனிட்டி பவர் நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். காய்ச்சல் வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது, உங்களோட ஃபுல் இம்யூனிட்டி பவர் வேலை செஞ்சு உங்க உடம்புல இருக்கிற கழிவு வெளியேற்றுன்னு அர்த்தம். நிறைய பேர் காய்ச்சல் வர்றது தப்புன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இந்த உடல் சுயமாக நோயை குணப்படுத்துற சக்தி கொண்டது. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் இந்த உதாரணம் சொன்னேன். உங்க உடல், ஒரு அம்மாவுடைய உடல்ல இருந்து 2 குழந்தை பிறக்குதுன்னா 2 குழந்தைக்கு 2 ஹார்ட், 4 கிட்னி, சரியான 2 லங்ஸ், 2 லிவர், 2 ஸ்பிளீன், கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை, கணையம், சிறுகுடல், பிறகு எல்லாம் டபுள் அந்த அம்மா வயிற்றுல இருந்து உருவாகி வருது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப அந்த அம்மா உடம்புக்கு புதுசா 2 கிட்னி உற்பத்தி பண்றதுக்கு வேல்யூ இருக்கு. 10 குழந்தை பெற்றவங்ககிட்ட 20 கிட்னி உற்பத்தி ஆகி வந்திருக்கு அந்த அம்மா உடம்புல இருந்து. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப 20 கிட்னியை உற்பத்தி பண்ண இந்த உடம்புக்கு தன்னோட சொந்த கிட்னியை சரி பண்ண தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க, லாஜிக்கா திங்க் பண்ணுங்க. 20 காரை உற்பத்தி பண்ற ஒரு கம்பெனிக்கு அந்த கார்ல ஒரு காரை சரி பண்ண தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா தெரியும். உங்க உடம்புக்கு பேரறிவு இருக்கிறது. இது இறைவனுடைய படைப்பு. அப்படி பாருங்க. இறைவனை எங்கேயோ போய் தேடாதீங்க, இங்க பாருங்க. இந்த கண்ணு பாக்குது. இது எவ்வளவு பெரிய அதிசயம் யோசிச்சு பாருங்க. நான் பேசுறது உங்க காது கேட்குது, எவ்வளவு பெரிய விஷயம். நான் நினைக்கிறது இந்த வாய்ஸ்ல பேசுறேன், எவ்வளவு பெரிய விஷயம். நீங்க சாப்பிட்றதெல்லாம் உடம்புக்குள்ள போய் ரசமா, ரத்தமா, சதையா, கொழுப்பா, எலும்பா, மജ്ജையா, வித்துவா மாறுது. இவ்வளவு பெரிய விஷயம். உங்க உடம்புக்குள்ள இருந்து ஒரு உயிரணு வந்து இன்னொரு குழந்தையா வருது. இவ்வளவு பெரிய விஷயம். பண்ண முடியுமா எவனாச்சியால? உலகத்துல எந்த கோமனாலையும் பண்ண முடியும். ஒரு இட்லி கொடுத்து ரசமா மாத்துன்னு, ரத்தமா மாத்துன்னு சொல்லுங்க, உலகத்தின் அத்தனை சயின்டிஸ்ட் சேர்ந்தாலும் முடியாது. அடிச்சு நான் சொல்றேன். அப்ப அது உங்க உடம்பு பண்ணுது. உடம்புக்குள்ள இறைவன் பண்றான், அப்படி வச்சுக்கோங்க. இனிமேல் உங்க உடம்பு தான் இறைவன். இது இறைவன் வாழக்கூடிய இல்லம். இதை சுத்தபத்தமா வச்சுக்கோங்க, ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. இப்போ உங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வர்றாரு. உதாரணத்துக்கு வேதாத்திரி மகர்ஷி வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஞானி வர்றாரு, மகான் வர்றாரு, அல்லது புத்தர் வர்றாரு, ஜீசஸ் வர்றாரு, வள்ளலார் வர்றாரு, யாரோ ஒரு மகான் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க வீட்டை எப்படி வச்சுக்குவீங்க? சுத்தபத்தமா வைக்க மாட்டீங்க, சரிங்களா? கடவுளே வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன் உங்க வீட்டுக்கு. சிவன் வர்றாரு அல்லது பெருமாள் வர்றாரு, சரிங்களா? ஏதோ ஒரு கடவுள் உங்க வீட்டுக்கு வர்றாங்க, எப்படி வச்சுக்குவீங்க? எவ்வளவு சுத்தமா வச்சிருப்பீங்க, சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடவுள் இருக்கிற இடம் உங்க உடம்பு, நம்ம மனசு, இதுக்குள்ளதான் கடவுள் இருக்கார். இது யாரெல்லாம் சுத்தமா வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு கடவுளுடைய பரிபூர்ண அருள் இருக்கும். இறைத்தன்மை நல்லா உங்ககிட்ட வரும். இதை கெடுத்து வச்சீங்கன்னா இறைத்தன்மை உள்ள வராது. நாத்தம் பிடிச்ச இடத்துல நல்ல சக்தி வராது. அதான் உண்மை. இப்ப இதை நார் அடிச்சு வச்சிருக்கிறோம் நம்ம, இதுக்கு வேல்யூவே கொடுக்கல. புரியுதா? இதை மதிக்கவே இல்லை. நான் சொல்லுவேன், ஒரு 50,000 1,00,000 கொடுத்து வாங்குற ஒரு வண்டிக்கு கொடுக்குற மதிப்பு கூட இந்த வண்டி கொடுக்கலையே. 20 வருஷம், 30 வருஷம், 50 வருஷமா உங்களை தூக்கிட்டே நடக்குதே இந்த காலு.
இதுக்கு ஏதாவது நீங்க செஞ்சிருக்கீங்களா? ஹார்ட் ஓடிட்டே இருக்கு, லங்ஸ் மூச்சு இழுத்து விட்டுட்டே இருக்கு, கிட்னி டயாலிசிஸ் பண்ணிட்டே இருக்கு, வயிறு செரிச்சுட்டே இருக்கு, கண்ணு பார்த்துட்டே இருக்கு, காது கேட்டுட்டே இருக்கு. ஏதாவது கைமாறு பண்ணீங்களா? பண்ணவே இல்லைல்ல. இதை கெடுக்கிறது தான் வேலை பார்த்துருக்குறோம். கண்டதை தின்னு, கண்ட நேரத்துல தூங்கி, இது எப்படி எல்லாம் சித்திரவதை பண்ணி சின்னாபின்னப்படுத்தணுமோ. குரங்கு கையில கிடைச்ச பூமாலை நம்ம கையில கிடைச்ச உடம்பு. சரிங்களா? கண் இல்லாதவங்ககிட்ட போய் கேளுங்க உங்க கண்ணோட வேல்யூவை. காது கேட்காதவங்ககிட்ட போய் கேளுங்க காதோட வேல்யூ. சரிங்களா? கை இல்லாதவங்ககிட்ட போய் கேளுங்க உங்க கையோட வேல்யூ. இறைவன் ஒன்னும் கொடுக்கல ஒன்னும் கொடுக்கலைங்கிறீங்களே. சரிங்களா? இத்தனையும் கொடுத்திருக்கிறானே, இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இது கெட்டு போனாதான் தெரியும். மற்றதெல்லாம் ஒண்ணும் ஒரு மண்ணுக்கு ஆகாது. இதுதான் மொத்தமே. இது கெட்டு போனா வேற ஏதாவது நீங்க யோசிப்பீங்களா? யோசிக்க முடியுமா? எத்தனை கோடி சொத்து இருந்தாலும் இதை சரிப்படுத்துறதுக்கு தான் முயற்சி பண்ணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. காற்றுள்ள போதே தூற்றிக் கொள்ளுங்கள்னு சொல்றாங்க மகான்கள். உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கிறப்பவே பயிற்சி பண்ணி ஃபுல்லா நல்லா பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஆளுக்கு எப்படி தெரியுமா? கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம். கண்ணு இருக்கிறப்ப சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணி ஆற்றலை வாங்கி உள்ள வச்சுக்கோ. காற்று அடிக்கும் போது தூற்று குப்பையெல்லாம் போயிடும். நீ கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி என்னப்பா பிரயோஜனம்? உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்டும் கெட்டே போச்சு. இனி போய் எப்படி எக்ஸசைஸ் பண்ணுவீங்க? எப்படி உடல் ஆரோக்கியப்படுத்துவீங்க? இப்ப சரியான நேரத்துல நீங்க எல்லாரும் வந்திருக்கிறீங்க. சரிதானுங்களா? சிக்கனை பிடித்தே நிறைவான பிடிச்சுக்கோங்க இது. சரிங்களா? இது உங்க உடம்புல இருக்கிற இப்ப இருக்கிற அத்தனை நோய்களையும் குணப்படுத்துற பயிற்சி. இனி வாழ்நாள் முழுக்க நோய் வராமல் காக்கக்கூடிய பயிற்சி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவ்வளவுதான் சொல்லுவேன் நான். இனி எனக்கு இந்த நோய் போகுமா அந்த நோய் போகுமா? எந்த நோயும் போகும். போகாதுன்னு ஒரு நோயே கிடையாது. போகாதுன்னு ஒரு நோயே கிடையாதுங்க. சரியாகாதுன்னு ஒரு நோயே கிடையாது. நோயின்னு ஒண்ணு உருவாச்சுன்னா அது குணப்படுத்துறதுக்குன்னு இயற்கையில் ஒரு மெத்தட் இருந்தே ஆகணும். இருக்குதே. சரிங்களா? இப்ப நாம மருந்து இருக்கிற மருத்துவத்துக்கு போகல, மருந்தே இல்லாத மருத்துவத்துக்குள்ள போறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரசாயன உரங்களை கொடுக்கிற மருந்து மாத்திரை சாப்பிட்டு நோயை குணப்படுத்துறது ஒரு மிக கேவலமான ஒரு முறை. இல்ல கொஞ்சம் உயிர் சக்தி இருக்கிற மருந்துகளை கொடுத்து குணப்படுத்துறது கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கிற ஒரு முறை. இன்னும் ஹையஸ்ட் முறை என்ன தெரியுமா? உணவின் மூலமாக நோயை குணப்படுத்துவது. அதை விட ஹையஸ்ட் முறை என்ன தெரியுமா? எந்த மருந்தும் இல்லாமல் நோயை குணப்படுத்துவது. இது ஒரு மருத்துவம். சரிங்களா? நாம் இப்ப கற்றுக்கொள்ளக்கூடிய பயிற்சி நுட்பம் இது ஒரு மருத்துவம். மருந்து இல்லாத மருத்துவம். சரிங்களா? உங்க உடம்புல இருக்கிற அத்தனை ஓட்டங்களையும் சீராக்கி உடம்புல இருக்கிற எல்லா நோய்களையும் விரட்டக்கூடிய ஒரு மருத்துவம். இதுக்கு நான் இதை சாப்பிடட்டுமா அதை சாப்பிடட்டுமா அதெல்லாம் கேட்காதீங்க. இது மருந்து கொடுக்கிற மருத்துவம் இல்ல. அதற்கும் மேல ஐயப்படுத்தல் சொல்றாங்க. அதுக்கும் மேலங்கிற மாதிரி. இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. இதுல உங்களால குணப்படுத்த முடியலன்னா உலகத்துல எங்க போனாலும் உங்களால குணப்படுத்த முடியும். ஏன்னா இது கர்மாவில கை வச்சு கியூர் பண்ற பிராக்டிஸ். கர்மாவை சரி பண்ணி குணப்படுத்த முடியலன்னா எந்த கொமனாலையும் அதை குணப்படுத்த முடியும். அதனால ஆகச்சிறந்த பயிற்சிக்குள்ள வந்திருக்கிறீங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சாதாரணமா எடுக்காதீங்க. சரிங்களா? அப்ப உங்க உடலை நீங்கள் நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? சரி. அப்போ இவ்வளவு ஒரு அற்புதமான இந்த உடல் இது கெட்டுருச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்துருவோம். அதனால இதை ஆரோக்கியமா வைத்துக் கொள்ள வேண்டிய நம்முடைய பொறுப்பு. நாம மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு இது வேணும். சரிங்களா? நம்ம குடும்ப உறவு நல்லா இருக்கிறதுக்கு இது உடல் ஆரோக்கியமா இருக்கணும். பொருள் ஈட்டுவதற்கு அது ஆரோக்கியமா இருக்கணும். கடைசியா ஒண்ணு சொல்லி நம்ம பயிற்சிக்குள்ள போவோம். இன்னைக்கு பயிற்சி தொடங்கிடுவோம். இன்னைக்கு பயிற்சி தொடங்குறேன்னு சொல்லியிருக்கிறேன். ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? சரிங்களா? ஏன்னா இது எக்ஸ்பிளனேஷன் பேசணும்னா மணிக்கணக்கில் பேசிட்டே இருக்கலாம். என்கிட்ட விட்டீங்கன்னா ஒரு 50 நாள் 100 நாளைக்கு பேசிட்டே இருப்பேன். அவ்வளோ விஷயம் மகரிஷி கொடுத்துருக்குறாங்க. பட் எவ்வளவுதான் பேசினாலும் செயல் பண்ணாதான் பெனிஃபிட்.
சரிங்களா? ஆப்பிளை பத்தி நான் 1 மணி நேரம் பேசுறேன். ஆப்பிள் சாப்பிட்டால் பி விட்டமின் கிடைக்கும், ஆப்பிள் சாப்பிட்டால் அது கிடைக்கும், இது கிடைக்கும்னு பேசுறேன்னு வச்சுக்கோ. ஒரு 10 மணி நேரம் பேசினா உங்களுக்கு வந்துருமா சக்தி? வராது. ஒரு பீஸ் ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டா வந்துடும். புரியுதா இல்லைங்களா? அப்ப செயல் தான் முக்கியம். பட் அந்த ஆப்பிளை பத்தி நான் பேசுனதுனால தான் நீங்க ஆப்பிளை வாங்கி சாப்பிடுவீங்க. இல்லாட்டி 10ஓட 11 ஒரு பழமா ஆப்பிள் இருக்கும். ஆப்பிளை விட பல மடங்கு சக்தி கொண்ட பொருள் நம்மளோட பப்பாளி பழம், கொய்யாப்பழம், இங்க விற்கிற கமலா ஆரஞ்சு பழம். சரிங்களா? உங்களை சுற்றி என்ன பழமெல்லாம் கிடைக்குதோ அதுல அங்க இருக்கிற ஆப்பிளை விட 1000 மடங்கு சக்தி இருக்குது. பட் நமக்கு ஒரு ஃபேஷன் பண்ணிட்டோம் இல்லையா? சரி, என்னத்துக்காக சொல்ல வந்தேன்னா, எதனுடைய பெருமை தெரியுதோ அதை நீங்க வாங்கி சாப்பிடுவீங்க. சரியா? இப்ப எல்லாரும் ஆப்பிள் ஆப்பிள்னு காட்டி ஆப்பிள் வாங்கி சாப்பிடுறோம். சரி, அந்த விதத்துல நம்ம உடலினுடைய முக்கியத்துவத்துல ஃபைனலா நான் சொல்றது, நீங்கள் இந்த பிறவி எடுத்ததற்கான நோக்கம் இறை உணர்வை பெறுவது. மறந்துடக்கூடாது. இறை உணர்வு என்றால் ஏதோ எல்லாத்தையும் விட்டுட்டு கொட்டையும் மொட்டையும் போட்டுட்டு கல்யாணம் பண்ணாம காட்டுக்குள்ள போய் உட்கார வேலை இல்ல. இறை உணர்வு என்பது வாழும் காலத்திலே தன் மூலமாக இருக்கிற, தானாக இருக்கிற இறைவனை உணர்ந்து அந்த பேரின்பத்தை அனுபவித்து அதை இந்த மக்களுக்கும் கொடுப்பதற்கான முயற்சியில ஈடுபடுற ஒரு வாழ்க்கை இருக்கு பாருங்க, அதுதான் முக்தி. செத்ததுக்கு அப்புறம் அடையிறது முக்தி அல்ல. செத்ததுக்கு அப்புறம் எவனாலையும் முக்தி அடையவும் முடியாது. வாழும் காலத்தில் அடைஞ்சாதான் முக்தி. சரிங்களா? அப்ப அந்த நிலை ஒரு பேரின்ப நிலை. இப்ப நம்ம அனுபவிக்கிறது சிற்றின்பம்னு சொல்லியிருக்கிறேன். இந்த சிற்றின்பம் மாதிரி கோடி 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 மடங்கு இன்பம் ஒண்ணு இருக்குது. இருக்குதே. சரிங்களா? அதை அடையிறதுக்கு வந்திருக்கிறோம். அந்த இன்பத்தை அடையறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு பேர் தான் ஞானம், முக்தி, மோட்சம். அதுக்கு தான் நம்ம பிறவியை எடுத்து வந்திருக்கிறோம். இந்த உடம்பு கெட்டுச்சுன்னா அதுவே போச்சு. உடம்பு கெட்டுச்சுன்னா உயிர் போயிருமா இல்லையா? செத்து போயிருமா இல்லையா? உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். புரிஞ்சுதுங்களா? உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பினை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. ஏன் உடம்பு நல்லா வச்சுக்கணும்னு புரியுதா உங்களுக்கு? நான் ஏன் உடம்பு நல்லா வச்சுக்கிறேன்னு திருமூலர் சொல்றாரு. உடம்ப பத்தி எனக்கு தெரிஞ்சிருச்சுப்பா. இது நல்லா இருந்தா தான் உயிர் நல்லா இருக்கும். இது நல்லா இருந்தா தான் மனசு நல்லா இருக்கும். இது நல்லா இருந்தா தான் உள்ள இருக்கிற இறைவனை நான் உணர முடியும். திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பு கட்டுருச்சுன்னா. அப்ப இறைவனை உணர்றதுக்கு நான் இந்த உடம்ப நல்லா வச்சுக்கிறேன். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே. எது உபாயம்? நீங்க இறைவனை உணர்வது, மகிழ்ச்சியாக வாழ்வது, மன அமைதியோடு வாழ்வது, உறவுகள் இணக்கத்தோடு வாழ்வது, பொருளாதார நிறைவாக வாழ்வது. உடம்பினை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பினை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். இந்த உடம்ப நல்லா வச்சுக்கிட்டீங்கன்னா உயிர் நல்லா இருக்கும் உள்ள. உடம்ப நல்லா வச்சுக்கிட்டா மனசு நல்லா இருக்கும் உள்ள. உடம்பு நல்லா வச்சுக்கிட்டா உள்ள இருக்கிற ஆத்மா நல்லா இருக்கும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காத ஒண்ணு. இனிமேல் இதை நல்லா பார்த்துக்கணும். சரிங்களா? இதை இப்ப நல்லா பார்த்துக்கிட்டா வாழ்நாள் முழுக்க அது உங்களை நல்லா பார்த்துக்கும். இப்ப இதை கண்டுக்காம கண்டபடிக்கு தட்டி எடுத்தீங்கன்னா அப்புறம் பின்னாடி போட்டு வச்சு செய்யும். ஒன்றும் பண்ண முடியாது உங்களால. எத்தனை டாக்டர் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? அதனால கவனமாக இருக்க வேண்டும். சரி, உடல் ஆரோக்கியத்திற்கான முக்கியத்துவத்தை பேசியிருக்கிறேன். ரகசியம்னு சொல்லியிருக்கிறேன். அதுக்கு ஏதாவது பேசணும். ஒரே ஒண்ணு மட்டும் நான் இன்னைக்கு சொல்லிட்டு அடுத்த வகுப்புல மற்றதை பத்தி நிறைய பேசணும். உடல் ஆரோக்கியத்திற்கான ரகசியம் என்ன பண்ணா நீங்க உடல் ஆரோக்கியமா இருக்கலாம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் ஓபன் பண்றேன். உங்க உடல் என்ன சொல்கிறதோ அதை நீங்கள் கேட்க வேண்டும். அதன்படி நீங்கள் நடக்க வேண்டும்.
அப்படி நடந்தால் ஒரே மாதத்திலே உங்களுடைய உடல் இருக்கிற நோய்கள் எல்லாம் குணமாகும். ஒரே மாசம், ஜஸ்ட் 1 month. சேலஞ்சா பண்றீங்களா சார்? அப்படின்னா என்ன என்ன சொல்றீங்க புரியலையே. உடம்பு ஏதாவது சொல்லுமா? ஆமா சொல்லும். எப்படி உங்க காதுல வந்து சொல்லுமா? அப்படி சொல்லாது, உணர்வுகள் மூலமாக சொல்லும். சரிங்களா? இப்ப பசி அப்படின்னு ஒரு உணர்வு வருது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது இறைவன் படைத்த பொக்கிஷம். இது மிகப்பெரிய பேரறிவு கொண்ட ஒரு பொக்கிஷம். இதற்குள்ள பேரறிவை இறைவன் செட் பண்ணியிருக்கிறான். இது என்ன சொல்லுதோ அதை கேளுங்க, அது ஆரோக்கியமா இருக்கு. இதுக்கு கேட்காம எதையும் பண்ணாதீங்க. சரிங்களா? புரியுதா இல்லையா? எப்ப பார்த்தாலும் பெட்ரோல் ஊத்திட்டே இருப்பீங்களா வண்டியில? பெட்ரோல் முள்ள பாக்குறீங்க, எப்ப ரொம்ப டவுன்ல காமிக்குதோ அப்பதானே போய் பெட்ரோல் அடிக்கிறீங்க. ஆயில் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்றப்ப தானே ஆயில் சேஞ்ச் பண்றீங்க. இல்ல டெய்லியும் போய் ஆயில் சேஞ்ச் பண்றீங்க. ஒரு சாதாரண வண்டிக்கே நீங்க வச்சிருக்கிறத கேட்கறது தானே கொடுக்குறீங்க. டெய்லியும் போய் யார் பிடிச்சிட்டே இருப்பீங்களா? எப்ப குறையுதோ அப்பதானே பிடிப்பீங்க. அப்ப என்ன வேணுமோ அங்கதான் அதைத்தானே கொடுக்கணும். அப்ப இது கேட்கும். என்ன கேட்கும்? பசிக்கும். அப்ப சாப்பிடுங்க. இப்ப இருந்து எழுதி வச்சுக்கோங்க, உங்க உடல் ஆரோக்கியத்தை 10 நாள்ல மீட்டு கொண்டு வரலாம். ஆனா இப்ப சொல்றத வெறித்தனமா ஃபாலோ பண்ணணும். பசிச்சாதான் சோறுங்க. சார் 2 நாளைக்கு பசிக்கல, சோறே போடாதீங்க உங்க உடம்பு. உங்க உடம்பு சுத்தமாயிரும். லங்கனம் பரம ஔஷதம்னு சொல்லுவாங்க. பட்டினி மிகச்சிறந்த மருந்து. உலகத்தின் தலை சிறந்த மருந்து பட்டினி. இன்னைக்கு கேன்சரே பட்டினி ஓட்டு தான் குணமாகுது, தெரியுமா உங்களுக்கு? வெளிநாட்டுல பண்ணிட்டு இருக்கான். நாம இங்க ஏகாதசி விரதம், அமாவாசை விரதம் நல்லா இருந்தோம். இன்னைக்கெல்லாம் எவ்வளவு பேர் இருக்கீங்கன்னு தெரியல. இனிமேல் இருக்கணும், இருக்கணும். 3 வேளைக்கு 7 வேளை சாப்பிட்றோம்ல, அப்புறம் நோய் வராம என்ன பண்ணும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க சாப்பிட்டு சாப்பிட்டு செத்தவங்க தான் அதிகம், சாப்பிடாம செத்தவங்க கம்மி. சோறுலையும் செத்தவங்க கம்மிங்க. கண்டத கண்ட நேரத்துல கிடைச்சப்பவெல்லாம் தின்னு உடம்புல அது கெட்டு நோயா மாதிரி செத்தவன் தான் அதிகம். அப்ப உங்க உடம்பு பசிச்சா சோறு போடணும், பசி இல்லாட்டி போடக்கூடாது. கவனமா இருக்கணும். அவங்க டீயை கொடுப்பாங்க, காபி கொடுப்பாங்க, போண்டா கொடுப்பாங்க, பஜ்ஜி கொடுப்பாங்க, எதையும் தொடக்கூடாது. பசிச்சா சாப்பிடும். தாகம் எடுத்தா தண்ணி குடிங்க. அதுவே கேட்கும். நான் பேசிட்டு இருக்கேன்னா இப்ப அதுவே கேட்கும், எனக்கு தண்ணி குடிப்பா அப்படின்னு. நீங்க கொடுங்க, இல்லாட்டி கொடுக்காதீங்க. தூக்கம் வருதா? போய் தூங்கிரு. செல்போன் பார்க்காதீங்க, டிவி பார்க்காதீங்க. டயர்டா இருக்கு, தூக்கம் வருதுன்னு சொல்லுதா? உடம்பு போய் தூங்கிருக்கு. சரிங்களா? அப்ப உங்க உடம்பு என்ன சொல்லுதோ அதை கேட்கணும் நீங்க. கண்ணு எரிச்சலா இருக்கா? கண்ணை மூடிக்கோங்க. செல்போன் பாக்குறீங்க, கண்ணு எரியுது, அப்ப கண்ணை மூடி. யூரின் வருது, உடனே போங்க. உங்க உடம்பு சொல்லுது, டேய் தம்பி யூரின் வருது, யூரின் டேங்க் நிரம்பிடுச்சு, இப்ப இதை வெளியெடுத்துருன்னு சொல்லுது. ஒரு சிம்டம் கொடுக்குது, உடனே போகணும். இல்லைன்னா என்ன ஆகும்? அந்த யூரின் அப்படியே ரிவர்ஸ் ஆகி உங்க பிளட்ல ஏறும். நோய் வருமா வராதா? பல நோய் வரும். அதனாலதான் சொன்னாங்க, ஆத்திரத்தை அடக்கினாலும் மூத்திரத்தை அடக்காதே, நோய் வரும். உங்க உடம்பு ஒண்ணு வெளியே தள்ளுதுன்னா விஷத்தை தான் தள்ளும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சும்மா வரல உங்க உடம்பு வெளியே தள்ளாது. உங்க உடம்புல இருந்து ஒண்ணு வெளியே வருதுன்னா அது விஷம்தான் வெளியே வருது. வாந்தி வந்தா வாந்தி எடுக்கணும், சளி வந்தா சிந்தணும், தும்மல் வந்தா தும்மணும். சரிங்களா? யூரின் வந்தா போகணும், மோஷன் வந்தா போகணும். அடக்கி வைக்க கூடாது. எங்கெல்லாம் கழிவு அடக்குறீங்களோ அங்கெல்லாம் நோய் உருவாகும். இதாங்க நோய்க்கான அடிப்படை விதி. கழிவுகளின் தேக்கமே நோய். அப்ப கண்டதை சாப்பிட்டு கண்ட நேரத்துல சாப்பிட்டு முறையில்லாம சாப்பிட்டு உள்ள நிறைய குப்பையை சேர்த்து வச்சிருக்கிறோம். அதுதான் உங்களுக்கு நோயா வந்துட்டு இருக்கு. சரிங்களா? இப்ப நோயை குணப்படுத்துறதுக்கான முதல் விதி நான் சொல்லிட்டேன். உடல் ஆரோக்கிய ரகசியத்துல முதல் ரகசியம்
உங்க உடல் என்ன சொல்கிறதோ அதை நீங்கள் அப்படியே கேட்க வேண்டும். உங்க உடம்பு சொல்றதே கேட்கணும், மனசு சொல்றது கேட்கக்கூடாது. அது போய் பஜ்ஜி தின்னுங்கோ, அது போய் போண்டா தின்னுங்கோ, சரிதானே? அது லேட்டா தூங்கலான்னு சொல்லும், லேட்டா எந்திரிக்கலாம்னு சொல்லுது. மனசு சொல்றது கேட்காதீங்க, உங்க உடம்பு சொல்லும், உணர்வு மூலமா சொல்லும். கொட்டாய் வந்துருச்சுன்னா ரெஸ்ட் எடுக்கணும்னு அர்த்தம். புரியுதுங்களா? இனிமேல் எதையும் உங்க உடம்பு சொல்றத அலட்சியம் பண்ணாதீங்க, சரிங்களா? இதுதான் ஆரோக்கியத்திற்கான முதல் ரகசியம். சரி, ரைட். இப்ப பயிற்சிக்குள்ள போலாமா? சரி, இன்னும் கரெக்டா 15 நிமிஷம் இருக்கு. 1 நிமிஷம் கேப் கொடுக்குறேன். நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்? போயிட்டு யூரின் ஏதாவது வந்ததுன்னா போயிட்டு தண்ணி ஏதாவது குடிக்கணும்னா ஒரு முறை குடிச்சிட்டு வாங்க. கரெக்டா 60 செகண்ட்ஸ் கேப், 1 மினிட் கேப். ஓகே, போயிட்டு வந்துருங்க. இல்ல எதுவும் வரலைன்னா கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காருங்க. எல்லாரும் வந்துட்டீங்களா? ஓகே, ரைட். எல்லாரும் எந்திரிச்சு நின்னுக்கலாம். எந்திரிச்சு நின்னுக்கோங்க. கீழே ஒரு மேட் கம்பல்சரி இருக்கணும், ஒரு விரிப்பு இருக்கணும், சரிங்களா? நல்லா ரிலாக்ஸா இருங்க. ரொம்ப ஈஸியான பயிற்சி தான், எந்த சிரமமும் இருக்காது இந்த பயிற்சி. ஓகேங்களா? பயிற்சி ஆல்ரெடி எடுத்தவங்களும் தயவு செஞ்சு பொறுமையா இருந்து இந்த பயிற்சியை பாருங்க. எனக்கு தெரியும் நினைச்சிட்டு எஸ்கேப். ஓகே, ரைட். எல்லாரும் அப்படியே நின்று இருக்கிறோம். சரி, இப்போ செல்போனை குறுக்கு வாக்குல வச்சுக்கோங்க, சரிதானுங்களா? நீள வாக்குல வச்சுக்கோங்க, அப்பதான் ஃபுல்லா தெரியும். கொஞ்சம் பக்கமா கூட நின்னுக்கோங்க. ரைட். இப்போ நம்ம பயிற்சி பண்ண போறோம். முதல்ல இது இந்த பயிற்சியோட விளக்கமெல்லாம் அடுத்த வகுப்புல உங்களுக்கு டீப்பா தெளிவா சொல்றேன். இப்போதைக்கு பயிற்சி நம்ம தொடங்கிடுவோம் இன்னைக்கு, சரிங்களா? இந்த பயிற்சி மொத்தம் 9 நிலை பயிற்சி. 9 நிலை பயிற்சி. இதுக்கு பேர் எளிய முறை உடற்பயிற்சின்னு பேர், சரிங்களா? கிட்டத்தட்ட 150 ஆசனங்களை ஒன்று பண்ணி ஒரு ஜூஸா கொடுத்த பயிற்சி. இப்ப பலாப்பழத்தை நேரா சாப்பிடுங்கன்னு உங்க கையில கொடுத்தா கஷ்டமா இல்லையா?
சரிங்களா? அதை போட்டு வெட்டி பொளந்து நாரெல்லாம் எடுத்து உள்ள இருக்கிற சொலையெல்லாம் பிரிச்சு அப்புறம் கொட்டையை ரிமூவ் பண்ணி அதுல இருக்கிற உள்ள இருக்கிற சதையெல்லாம் ரிமூவ் பண்ணி அதை எடுத்து நீங்க சாப்பிட்றது கஷ்டம். இதே ஒருத்தர் பலாப்பழ ஜூஸ் போட்டிருக்காரு, குடிக்கிறது கஷ்டமா? ஜாலியா குடிச்சிடலாம் இல்லையா? அது மாதிரி மகரிஷி யோகாசனங்களை, கஷ்டமா இருந்த யோகாசனங்களை ஒரு ஜூஸ் போட்டு கையில கொடுத்துட்டாரு. பலாப்பழம் சாப்பிட்டா என்ன பலன் வருமோ ஜூஸ் சாப்பிட்டாலும் வரும். புரியுதா இல்லைங்க? நீங்க சொல்றீங்க, சார் நான் கஷ்டப்பட்டு பண்ணாதான் சார் பலாப்பழம் நன்மை கொடுக்கும். அப்படி கிடையாது. புரியுதா இல்லைங்களா? சரியா? அப்ப அதை நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், கால்களுக்கு இடையில கேப் வந்து ஒரு 1/2 அடி கேப் வச்சுக்கோங்க. சரிங்களா? கால்களுக்கு இடையில ஒரு 1/2 அடி கேப் வச்சுக்கோங்க. 1/2 அடினா எவ்வளோ? ஒரு 6 இன்ச் கேப். கால் 2 ஸ்ட்ரைட்டா இருக்கணும், அப்படி வச்சுக்கணும். ஓகே. கையை 2ஐயும் கீழே ரிலாக்ஸா கீழே வச்சுக்கோங்க. கையை 2ஐயும் கீழே ரிலாக்ஸா தளர்வா விட்டுறணும். சரியா? ரைட். இப்போ இந்த வீடியோ பாருங்க, பார்த்துட்டே பண்ணுங்க. ஹேண்ட்ஸ் அப். கையை நல்லா மேல தூக்கி சேர்த்து வச்சுக்கணும். ஓகேவா? அவ்வளவுதான். முழங்கை நல்லா ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. இந்த உள்ளங்கை எல்லாம் நல்லா சேர்ந்து இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. கைகள் காதை ஒட்டி இருக்கணும். ரிலாக்ஸா பண்ணுங்க. மேல 4 மூச்சு நேரம் வச்சிருக்கிறோம். 4 மூச்சு ஆயிடுச்சு. அப்படியே கீழே வச்சுக்கோங்க. கீழே ரிலாக்ஸா தளர்வா விடுங்க. கொஞ்சம் இந்த செல்லை பார்த்தே செய்யுங்க. புதுசா செய்யறவங்க பார்த்து. கீழே 2 மூச்சு நேரம். 2 மூச்சு ஆயிடுச்சு. மறுபடியும் கையை மேல தூக்கி வச்சுக்கோங்க. 4 மூச்சு நேரம். அவ்வளவுதான். 4 இயல்பான சுவாசம். சரிங்களா? உங்க சுவாசத்துல 1 இயல்பா ஒரு முறை மூச்சு இழுத்து விடணும். 2 இயல்பா மூச்சு இழுத்து விடணும். 3 இயல்பா மூச்சு இழுத்து விடணும். 4. அவ்வளவுதான். ஹேண்ட்ஸ் அப்படியே டவுன் பண்ணிக்கோங்க. மெதுவா கீழே கொண்டாந்து ரிலாக்ஸா விட்டுருங்க. ஓகே. 1 இயல்பா மூச்சு இழுத்து விடுறீங்க. 2 இயல்பா மூச்சு இழுத்து விடணும். சரிங்களா? இப்ப 3வது முறை செய்யறோம். அகைன் ஹேண்ட்ஸ் அப். நல்லா கையை மேல கொண்டு போய் உள்ளங்கை சேர்த்து வைக்கணும். முழங்கை ஸ்ட்ரைட்டா இருக்கணும். சரிங்களா? ஓகே. அந்த கேப் இல்லாம இருக்கணும். தெரியுதுங்களா? மேல 4 சுவாசம். 1 2 3 4. நான் பேசுறப்ப 4 சுவாசம் ஆயிருக்கும். கையை கீழே கொண்டாந்து ரிலாக்ஸா வைங்க. கீழே 2 சுவாசம். 1 2. ஓகேவா? இவ்வளவுதாங்க. ஒரு பிராக்டிஸ் முடிஞ்சதுங்க. ஒரு பயிற்சி கத்துக்கிட்டீங்க நீங்க. சரியா? ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல? ஓகே. இதுக்கு விளக்கம் மட்டும் இப்ப நீங்க செஞ்சீங்களா ஒரு பிராக்டிஸ், இதனோட விளக்கம் மட்டும் நான் 1 மணி நேரம் பேசணும். நாளைக்கு அதை பேசுறேன். அப்பதான் உங்களுக்கு புரியும். பட் எல்லாத்தையும் அப்படி பேசணும்னா அப்புறம் இந்த பயிற்சி 6 மாசம் இந்த எக்ஸசைஸ் விளக்கம் கொடுக்கறதுக்கே சரியா போயிடும். முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளா நிறைய விஷயம் சொல்றதுக்கு பாக்குறேன். சரி, ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் முடிஞ்சதா? 2வது எக்ஸசைஸ் தயாரா இருக்கீங்களா? 2வது எக்ஸசைஸ் என்ன பண்ணணும்? கையை பக்கவாட்டுல நீட்டிக்கோங்க. இயேசு மகான் சிலுவையில் அடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டா வைக்கணும். ஷோல்டருக்கு நேரா ஸ்ட்ரைட்டா இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன தப்பு பண்ணா தப்பு இல்லை. ஃபர்ஸ்ட் தடவை தானே செய்றீங்க, போக போக அது சரியாயிடும். ஓகே. ஓகே. இப்ப நல்லா மூச்சு இழுத்துக்கணும். நல்லா மூச்சு இழுக்கணும். ஓகே. இப்போ மூச்சை விட்டுக்கிட்டே என்ன பண்ணணும்? கையை உள்ள கொண்டாந்து சேர்த்தணும். மூச்சை விட்டுக்கிட்டே உள்ள கொண்டாந்து சேர்த்தணும். மூச்சை இழுத்துக்கிட்டே கையை விரிக்கணும். மூச்சை விட்டுக்கிட்டே கையை உள்ள கொண்டாந்து சேர்த்துறோம். மூச்சை இழுத்துக்கிட்டே நல்லா விரிக்கிறோம். என் கை உள்ள வரணும். அவுட். கை வெளியே போகணும். மூச்சு இழுக்கணும். கை உள்ள வரப்ப மூச்சை விடணும். கை வெளியே போறப்ப மூச்சை இழுக்கணும். என் அவுட். 5 முறை பண்ணா போதும். சரிங்களா? இப்ப 2 பயிற்சி கத்துக்கிட்டீங்க. எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாருங்க. சரியா? இது ஒவ்வொன்றும் பவர்ஃபுல்லான எக்ஸசைஸ். ஓகே. ரைட். 3வது பயிற்சிக்கு போலாமா? தயாரா? ஓகே. 3வது பயிற்சி
இது வந்து ஹேண்ட்ஸ் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த ஷோல்டரை பலப்படுத்துறதுக்கான விஷயம். சரிங்களா? இந்த நிறைய பேருக்கு கை தூக்குறது இல்லை, ஃப்ரோசன் ஷோல்டர் எல்லாம் ஆயிருது. அதுக்குள்ள லூப்ரிகேஷன் சைனோவியல் ஃப்ளூயிட் ப்ராப்பரா வர்றதில்லை. விளக்கமெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். சரிங்களா? இப்ப பாருங்க, உங்களோட வலது கையை நீட்டி இந்த 5 விரல் கூச்சி வச்சிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி 5 விரலையும் சேர்த்து வச்சுக்கோங்க. சும்மா 5 விரலை டச் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க, நுனிப்பகுதி. சரிங்களா? ஓகே. அப்படியே கையை கீழே வச்சுக்கலாம். சேர்த்து கீழே வச்சுக்கிறோம். இடது கையை உள்ளங்கையை தொடைய ஒட்டின மாதிரி வச்சுக்கிறீங்க. ஓகேவா? இப்போ கிளாக் வைஸ் ரொட்டேஷன். கையை வலது கையை மட்டும் முன்னாடி கொண்டாந்து பின்னாடி கொண்டு போறோம். சரிங்களா? இதை பார்த்துட்டு செய்யுங்க. 1 2 3 4. இது செய்யறப்ப முழங்கை மடங்கக்கூடாது. 5. அவ்வளவுதாங்க, சிம்பிள். ஓகேவா? இப்ப வலது கையை நார்மலா தொடையொட்டி வச்சுக்கோங்க. இடது கை 5 விரல் குவிச்சுக்கோங்க. வச்சுட்டீங்களா? இப்ப வலது கையை சுத்துற மாதிரி இடது கையை சுத்த போறோம். ஓகே, ஸ்டார்ட். 1, முன்னாடி இருந்து பின்னாடி போகும். 2, முழங்கை மடங்கக்கூடாது. 3, கை காதை ஒட்டி வரும். 4 5. சூப்பர். இது கொஞ்சம் வயசானவங்களுக்கு ஃபுல்லா வராது, பரவாயில்ல. கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சீங்கன்னா இப்போ ஒரு 50% வருதுன்னா ஒரு 10 நாள்ல 60 70% வரும். அப்புறம் ஒரு 10 நாள் செஞ்சீங்கன்னா 90% வரும். அப்புறம் ஒரு 10 நாள் ஃபுல்லா 100% வரும். எப்படி கை பிரச்சனை இருந்தாலும் வந்து, புரியுதுங்களா? ஓகே, ரைட். இப்போ 2 கை செஞ்சுட்டுமா? இது கிளாக் வைஸ். இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் செய்யறோம். இடது கையை லெஃப்ட் ஹேண்டை தொடைய ஒட்டி வச்சுக்கோங்க. வலது கை 5 விரல கூச்சி வச்சுக்கோங்க. இப்ப பின்னாடி இருந்து முன்னாடி பவுலிங் போடுற மாதிரி. சரிங்களா? பாருங்க, பின்னாடி போய் முன்னாடி. 1 2 3 4 5. சிம்பிள். ஓகேங்களா? ரொம்ப ஈஸி தான். இப்ப வலது கை ரைட் ஹேண்டை தொடையொட்டி வச்சுக்கிட்டு லெஃப்ட் ஹேண்ட் 5 விரல குவிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்டார்ட். 1 2 3 4 5. சூப்பர். அவ்வளவுதாங்க. சரிங்களா? இப்ப அடுத்தது 2 கையை என்ன பண்ண போறோம்? சுத்த போறோம். இப்ப தனித்தனியா சுத்தினீங்கல்ல, அதுவே இப்ப என்ன பண்ண போறோம்? 2 கையும் சுத்த போறோம். சரிங்களா? ஓகே, செய்யலாமா? இப்ப 2 கையிலையும் 5 விரல் குவிச்சு வச்சுக்கோங்க. 2 கையிலையும் 5 விரல் குவிச்சு வச்சுக்கிறோம். ஓகே, சரி. இப்ப கையை கீழே வச்சுக்கிறோம். இப்ப கிளாக் வைஸ் முன்னாடி வந்து பின்னாடி போகணும். கை விரியக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரைட்டா கொண்டு போகும். முழங்கை மடங்காம இருக்கணும். ஸ்டார்ட். 1 2 3 4 5. சூப்பர். அப்படியே ஆப்போசிட்டா பண்ணிடலாமா? பின்னாடி இருந்து முன்னாடி அப்படியே. ஓகே, ஸ்டார்ட். 1 2 3 4 5. ஓகே, சூப்பர். எக்ஸலண்டா பண்ணிட்டீங்க. ரிலாக்ஸ். கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. இப்போ புதுசா செய்யறங்காட்டி உங்களுக்கு கையெல்லாம் கொஞ்சம் வலிக்கும். ஏன்னா உங்க கையெல்லாம் எப்படி ஆயிப்போச்சுன்னா அப்படியே துரு பிடிச்சு போச்சு. இரும்பா இருந்தாலும் பயன்படுத்தாம வச்சிருந்தீங்கன்னா துரு பிடிச்சு வீணா போயிடும். புரியுதுங்களா? அந்த மாதிரி இந்த உடம்புல வேலையே செய்யாம உங்க உடம்பு அப்படியே இறுகி ரணமா நிக்குது. இப்பதான் அந்த துருவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போகுது. அதான் லைட்டா வலிக்குது. கையை தூக்கி 2 சுத்து சுத்துறதுக்கே வலிக்குதுன்னு அப்ப எப்படி இருக்குது பாருங்க உடம்பு. இது அப்படியே பழக பழக உங்க உடம்பு எல்லாம் பர்ஃபெக்ட் ஆயிடும். ஓகே, சரி. இப்போ என்ன பண்ண போறோம்? நீச்சல் அடிக்க போறோம். நின்னுட்டே நீச்சல் அடிக்க போறீங்க. எப்படின்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க, 2 கால்களுக்கு இடையில 1/2 அடி கேப் இருக்கா? இந்த படத்தை பாருங்க. இப்போ வலது காலை ஒரு ஸ்டெப் முன்னாடி வைக்கிறேன். எப்படி வச்ச பாத்தீங்களா?
வலது கால் ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சுக்கோங்க. ஓகே, அப்படியே நேரா நிக்கிறோம். இப்ப வலது கை முன்னாடி நீட்டி இருக்கிறேன், இடது கை பின்னாடி நீட்டி இருக்கிறேன். தெரியுதுங்களா? வலது கை முன்னாடி, இடது கை பின்னாடி, 2 விரலையும் கை விரல் நகத்தை குவிச்சிருக்கு, விரலை குவிச்சிருக்கிறேன். ஓகேங்களா? இப்ப வலது கை கொஞ்சம் மேல இருக்குது பாருங்க. நார்மலா இருக்கிறத விட கொஞ்சம் மேல இருக்குது. சரிங்களா? ஒரு 45 டிகிரி வச்சிருக்கீங்க. இப்ப என்ன பண்ண போறேன்னா, பின்னாடி நீச்சல் அடிக்கிற மாதிரி வலது கை பின்னாடி போகணும், இடது கை அப்புறம் வரணும். ஓகே, பார்த்துட்டு செய்யுங்க பொறுமையா. சரிங்களா? 1 2 சும்மா செய்யுங்க. 3 4 5 அவ்வளவுதான். சும்மா பின்னாடி நீச்சல் அடிக்கிற மாதிரி. ஓகேங்களா? இப்ப அப்படியே முன்னாடி நீச்சல் அடிக்கிற மாதிரி பண்ணலாமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 அவ்வளவுதான். இது கொஞ்சம் என்னமோ மாதிரி தான் இருக்கும். இந்த நீச்சல் அடிக்கிறது மட்டும் கை எங்கெங்கேயோ சுத்துற மாதிரி இருக்கும். ஒரு 4 நாள் பயிற்சி பண்ணீங்கன்னா ஈஸியா வந்துடும். நான் இந்த வீடியோ உங்களுக்கு அனுப்பிச்சுடுறேன். சரிங்களா? நீங்க இன்னைக்கு சாயங்காலமோ நாளை காலையிலயோ ஃப்ரீயா இருக்கிறப்ப இந்த பயிற்சி ஒரு 5 நிமிஷம் இது நீங்க டெய்லியும் பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா? சரி, அடுத்த பயிற்சி போலாமா? ஓகே, இது கொஞ்சம் கவனமா செய்யணும். ஈஸி தான், பட் கொஞ்சம் கவனிச்சு செய்யுங்க. அப்படியே ஒரு முறை பார்த்துட்டு செய்யுங்க. இப்ப பாருங்க, கால்களுக்கு இது இந்த பிராக்டிஸா? ஒரு நிமிஷம். ஓகே, இப்ப கால்களுக்கு இடையில 1.5 அடி கேப் வச்சுக்கோங்க. 1.5 அடினா தெரியுதா? ஒரு 18 இன்ச்சு. சரிங்களா? 1.5 அடி கேப் வச்சுக்கோங்க. ஓகே, கை எப்படி வச்சிருக்கிறேன்னு பாருங்க, கவனிக்கணும். உங்க ஷோல்டர் அளவுக்கு இருக்குது. 2 கையை சேர்த்தி கட்டவரல சேர்த்தி உங்க ஷோல்டர் அளவுக்கு வச்சுக்கோங்க. கையை ரொம்ப வெளியே நீட்டவும் கூடாது, ரொம்ப மூஞ்சிக்கு முன்னாடி ஒட்டி வைக்க கூடாது. ஒரு அடி தூரம் உங்க முகத்திலிருந்து 1 அடி தூரம் தள்ளி வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி கையை மேல தூக்கவும் கூடாது, கீழே வைக்கவும் கூடாது. இப்ப என்ன பண்ண போறோம்? உடம்புல இருந்து 1 அடி தூரம் தள்ளி வைக்கிறோம். இப்போ வலது பக்கம் திரும்ப போறோம், அப்படியே இடது பக்கம் திரும்ப போறோம். சரிங்களா? இதுல ஒரே நிமிஷம் இருங்க, வெயிட் பண்ணுங்க. நேரா வந்து நின்னுக்கோங்க. இதை பாருங்க, கையை கீழே வச்சுட்டு பாருங்க, கையெல்லாம் வலிக்கும் உங்களுக்கு. 1000 கிலோ தூக்கிட்டு இருந்தீங்களே இத்தனை நேரம், கையெல்லாம் வலி பிடிச்சிருக்கு. சரியா? சரி, இப்ப பாருங்க, நான் வலது பக்கம் திரும்புறேன். திரும்புறப்ப இடது கால் என்ன பண்றேன்? தெரியுதா உங்களுக்கு? இடது காலை என்ன பண்றேன்? விரலை உந்தி பாத குதிங்கால தூக்கி திரும்புறேன். சரிங்களா? ஏன்னா இப்படி திரும்பும் போது உங்களுக்கு நல்லா இந்த முதுகுத்தண்டு நல்லா திரும்பும். இது கைக்கான பயிற்சி மட்டுமல்ல, உங்க முதுகுத்தண்டில் இருக்கிற பல நோய்களை குணப்படுத்துற ஒரு அற்புதமான பயிற்சி. ஓகேங்களா? அப்ப இந்த வலது பக்கம் திரும்புறப்ப இடது காலை உந்தி திரும்புறேன். அப்படியே பாருங்க, இடது பக்கம் திரும்புறப்ப வலது காலில் கட்ட விரலை உந்தி திரும்புறேன். இவ்வளவுதான், சிம்பிள். செய்யலாமா? ஓகே, நேரா வந்துருங்க, பொசிஷன் வச்சுக்குங்க. ஓகே, உடம்புல இருந்து 1 அடி தள்ளி வச்சுக்கோங்க. குட். ரைட், வலது பக்கம் திரும்புற, இடது காலை உந்தி. லெஃப்ட், இடது பக்கம் திரும்புற, வலது காலை உந்தி. ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். ஓகே, சரிங்களா? இதுல ஒரு முறை எக்ஸ்ட்ரா செஞ்சிருக்கேன் நான். 5 தடவை பண்ணா போதும். ரைட் 5 லெஃப்ட் 5 மொத்தம் 10 கவுண்ட் பண்ணீங்கன்னா போதும். ஓகேவா? உடம்பே அப்படியே ரிலாக்ஸா இருக்கும் கரெக்டா பண்ணீங்கன்னா.
கடைசி எக்ஸசைஸ் வந்துட்டோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி, இருக்கிறதே ஈஸி தான். இதுல இது ரொம்ப ரொம்ப ஈஸி. மாவாட்டி இருக்கிறீங்களா? நான் சின்ன வயசுல ஆட்டி இருக்கிறேன். சரிங்களா? இப்ப என்ன பண்ண போறோம் பாருங்க. கால்களுக்கு இடையில 3 இன்ச் கேப் வச்சுக்கோங்க. 2 கால்களுக்கு இடையில 3 இன்ச் கேப். ஓகேவா? அப்படியே ஆஃப் சிட்டிங் உட்காரணும். எப்படிங்க? ஆஃப் சிட்டிங் உட்காரணும். பாருங்க, நின்னுட்டு இருக்கிறேன். அப்படியே முன்னாடி குமிஞ்சு என்னோட உள்ளங்கைய முழங்கால் மேல வச்சு ஆஃப் சிட்டிங் உட்கார்ந்துட்டேன். ஓகே, இப்போ சேர்ல உட்கார்ற மாதிரி உட்கார்ந்துக்கிறோம். இப்போ கிளாக் வைஸ் ரொட்டேஷன் 1 2 3 சேம் மாவாட்டுறது மாதிரி அப்படியே ஆப்போசிட் 1 2 3 அகைன் கிளாக் வைஸ் 1 2 3. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. பயிற்சி முடிஞ்சிருச்சு, டைமும் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இப்ப 7 பயிற்சி கத்துக்கிட்டீங்க. கைப்பயிற்சியில 7 நிலை கத்துக்கிட்டீங்க. சரிங்களா? இந்த பயிற்சி செய்யறதுக்கு அதிகபட்சம் 4 நிமிஷம் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லா குரூப்லையும் ஷேர் பண்றேன் நான். நீங்க என்ன பண்ணணும்? இந்த வீடியோவை போட்டுட்டு இந்த பயிற்சியை பண்ணணும். ஆல்ரெடி கத்துக்கிட்டவங்க நீங்க ஃபுல் பயிற்சி பண்ணுங்க. சரிதானா? இப்ப புதுசா கத்துக்கிட்டவங்க இந்த வீடியோவை போட்டு உங்களுக்கு கொடுத்த இந்த கைப்பயிற்சியை மட்டும் பண்ணுங்க. காலையில ஒரு டைம், சாயங்காலம் ஒரு டைம் பண்ணிட்டு வந்தா கூடிய விரைவில் உங்க உடம்புல இருக்கிற நோயெல்லாம் ஓடி போயிடும். சரிங்களா? மனசு அமைதியாயிரும். இது ரொம்ப எக்ஸலண்டான பிராக்டிஸ். இந்த பயிற்சியோட பெனிஃபிட் எல்லாம் என்னங்கிறத உலகத்தின் மிகச்சிறந்த தலை சிறந்த யோக பயிற்சி இப்ப நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்க. அது இப்ப சொல்றப்ப உங்களுக்கு புரியாது. நான் அடுத்த வகுப்புல இந்த பயிற்சி எப்படி உலகத்தின் மிகச்சிறந்த யோக பயிற்சியா இருக்குது, ஏன் இதுல இவ்வளவு நோய்கள் குணமாகுது, பல டாக்டரால் கைவிடப்பட்ட கேஸுகள் எல்லாம் கூட இங்க வந்து குணமாகுது எதனால, அப்படிங்கிற விளக்கத்தை அடுத்த வகுப்புல நான் சொல்ல போறேன். சரிங்களா? அதனால இப்ப சொல்லி கொடுத்த பிராக்டிஸ உங்களுக்கு வீடியோ லிங்க் குரூப்ல அனுப்புறேன். 4 நிமிஷம் வரும். சாயங்காலம் ஒரு டைம், காலையில ஒரு டைம். இந்த 2 நாள் பண்ணிட்டு வாங்க. அடுத்த வகுப்புல உங்களுக்கு 2வது பயிற்சியை நான் சொல்லி கொடுக்குறேன். இப்படி ஒரு வகுப்புக்கு ஒரு பயிற்சி, அடுத்த வகுப்புல ஒரு பயிற்சி, அப்படி இன்னொரு 10 வகுப்புல உங்களுக்கு எல்லா பயிற்சியும் சொல்லி கொடுத்துருவேன். உடலுக்கான பயிற்சி எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன். இந்த பயிற்சியை நல்லா பண்ணிட்டு வந்தீங்கன்னா அப்போ உங்க உடலுக்குள்ள இருக்கிற உயிருக்கான பயிற்சி சொல்லி கொடுப்பேன். அதையும் நல்லா பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க மனதிற்கான தியான பயிற்சியை சொல்லி கொடுப்பேன். உங்க உடல், உயிர், மனசு 3க்கும் பயிற்சி சொல்லி கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அவ்வளவுதான், உங்க லெவல் வேற. சரிங்களா? சரி, மிக்க மகிழ்ச்சி. எல்லாருக்கும் நன்றி. உங்களை எல்லாரும் வாழ்த்தி நிறைவு செய்யறேன். கண்ணை மூடி தியான நிலைக்கு வந்துடுங்க. எல்லாரும் உட்கார்ந்துக்கோ. கண்ணை மூடி தியான நிலைக்கு வாங்க. வாழ்க வளமுடன். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும், இன்னும் இந்த நிகழ்விற்காக அருள் தொண்டாற்றிய அன்பர்கள் அனைவரும், அவர்களுடைய அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும், இந்த உலக உயிர்கள், பிரபஞ்ச உயிர்கள் அனைத்தும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறுமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். அன்பர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க.